வணக்கம். கிழக்கு மண்டலத்தில் உள்ள 153 இடங்களில் 80 முதல் 90 இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்ற வாய்ப்பு உள்ளதாகவும், தெற்கு மண்டலத்தில் 132 இடங்களில் 20 முதல் 30 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. குஜராத் மாநில முதல்வராக இருந்த மோடி பிரதமராக பதவியேற்றார். தொடர்ந்து 2 முறை பிரதமராக இருந்து வருகிறார். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலிலும் இவர்தான் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட இருக்கிறார். 2014இல் கூட்டணியுடன் ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா 2019இல் தனி பெரும்பான்மை பெற்றது. 2024இல் கூடுதல் இடங்களை பிடித்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் என திட்டம் வகுத்துள்ளது. அதே வேளையில் மோடி தலைமையிலான மத்திய அரசை இந்த முறை வீழ்த்தவில்லை என்றால் பாரதிய ஜனதாவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது மிகவும் கடினம் என எதிர்க்கட்சிகள் நினைக்கின்றன. இதனால் சுமார் 28 கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணி என்பதை அமைத்துள்ளன. இருந்தபோதிலும் இன்னும் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் கூட்டணிகள் தனித்தனியே பிரச்சனை இருந்துதான் வருகிறது. இதனிடையே மக்களவை தேர்தல் குறித்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக இருந்து வருகின்றன. தற்போது 5 மாநில தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக உள்ளது. இந்த நிலையில் ஏபிபி நியூஸ் மற்றும் சி ஓட்டார் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி 295 முதல் 335 இடங்களை பிடிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்தியா கூட்டணி 165 முதல் 205 இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பீகார், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதாவை விட ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் ஆதிக்கம் செலுத்தும், பாரதிய ஜனதாவுக்கு கடும் சவாலாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மண்டலத்தில் உள்ள 153 இடங்களில் 80 முதல் 90 இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்ற வாய்ப்பு உள்ளதாகவும், வடக்கு மண்டலத்தில் 180 இடங்களில் 150 முதல் 180 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு உள்ளதாகவும், மேற்கு மண்டலத்தில் 78 இடங்களில் 45 முதல் 55 இடங்களை கைப்பற்றும் எனவும், தெற்கு மண்டலத்தில் 132 இடங்களில் 20 முதல் 30 இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம் 27-29, சத்தீஸ்கர் 9-11, ராஜஸ்தான் 23-25, உத்தரப்பிரதேசம் 73-75 பாரதிய ஜனதா கூட்டணி அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் கர்நாடகாவில் கூட பாரதிய ஜனதா கை ஓங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 23 முதல் 25 இடங்களையும், பாரதிய ஜனதா 16 முதல் 18 இடங்களையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் பணி திருப்திகரமாக இருப்பதாக 47.2 பேர் ஆதரவு அளித்துள்ளனர். 30.2% பேர் மிகவும் திருப்தி, 21.3% பேர் திருப்தி இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலானோர் 2024 தேர்தல் வரை இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செல்லாது எனவும் தெரிவித்துள்ளனர்.